எக்ஸைட்டடாக இருப்போம் நம்ம அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் அப்படின்றதுனால ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். உங்கள் நாய்க்குட்டி வருது, நாய்க்குட்டி வருதுடா. ஹலோ ஹலோ. அது க்யூட்டாக ஓடிட்டு இருக்குது, அதுக்கு குளிரே தெரியல. பட் ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஸோ 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 எக்ஸைட்டட். வாய்க்குள்ள ஐஸ் வந்து விழுந்துச்சு. போ வாங்க, நம்ம அங்கே நிறைய மரம்லாம் இருக்கும். ஸோ இது நம்ம கிறிஸ்மஸ் வருதுன்னு அதனால அதுக்கேற்ற மாதிரி ரெட் கலர் ஃப்ரூட்டோட நம்ம இங்கே ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, கம் லெட்ஸ் கோ, கம் லெட்ஸ் கோ. ஓ மை காட், இன்னைக்கு ஸ்னோ ஸ்டார்ம். ஓகேவா? ஸோ ஸ்னோனாவே நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்டட். இல்லை ஸ்னோ ஸ்டார்ம்ன்றாங்க, இதுக்கு பேர் தான் ஸ்டார்ம்ன்றதே இப்போ தான் எனக்கு தெரியுது. பட் இட்ஸ் ரியலி நைஸ். மேலே போட்டுக்கோ, மேலே எடுத்துட்டுக்கோ. ரொம்ப சாரில் அடிக்குது. கார்ல பார்த்தீங்களா எப்படி ஃபுல்லாக ஆயிடுச்சு. புயல் இப்படி அடிச்சா நல்லா தாங்க இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா டன்கின்ஸ்ன்ற ஒரு கடைக்கு போகலாம், அப்படியே வாக் பண்ணி. ஸோ போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் மோரோவர் இப்போ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தேங்க்ஸ் கிவிங்லேருந்தே அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட கிறிஸ்மஸ் ட்ரீ வில்லேஜ் அப்புறம் அந்த ட்ரீ வாங்குறதுக்குலாம் போனோம்னா மேலே வந்து விழுது, வாய்க்குள்ள விழுது. இன்னும் நிறையா ஆக்சுவலாக இன்னைக்கு நைட் ஃபுல்லாக இங்கே ஸ்னோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி காலையில் இன்னும் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பி வந்து பார்க்கலாம் அந்த டைமில். ஸோ இந்த சைடு நம்மளுக்கு வழியெல்லாம் மட்டும் செஞ்சு அதனால நம்ம வேறு பக்கம் போக போகிறோம். உங்களுக்கு தெரியுதா, இந்த பக்கமாக தான் அடிக்குது. யாரோ எனக்கு தமக்கால் பால்ஸ் போடுற மாதிரி இருக்கு. நான் நினச்சேன் ரொம்ப குளிர் வந்துட்டு. பட் அவ்வளோலாம் குளிரில் இட்ஸ் கோயிங் டு பி கவர்ட் ஃபுல்லி. வாங்க அங்கே வா. நான் எடுத்துட்டேன். ரெடி? சரி. ஓ டிஸ்கோ டிஸ்கோ. ஹாய். ஏய் அங்கே காட்டு ஹாய்னு. நீ அங்கே ஹாய் காட்டு. வந்து சரி அது ஹாய் காட்டு. ஹாய். அங்கேயும் போகிறேன், இங்கே வா. ஆமாம்மா, கரெக்டாக கிறிஸ்மஸ் வந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலாக 2-3 வருஷமாக வரல. ஆமாம், லாஸ்ட் இயர் ஸ்னோ வரவே இல்லை. எனக்கு லாஸ்ட் கிறிஸ்மஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்தது. ஸோ அந்த டைமில் நான் ஸ்னோக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் கூட வரல. ஸோ நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன், நான் இன்னும் ஸ்னோ பார்க்கலன்னு. பட் திஸ் இயர் absolutely great.
இன்னைக்கு ஸ்னோன்னு சொல்லிட்டு 2 நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அவ ஸோ ஈகர்லி வெயிட்டிங். பட் காலையிலேருந்து வரவே இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். 1 o'clock கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸ்னோ இருக்கும்போது ஆரம்பிச்சது. பட் இப்போ ரொம்ப சிவியராக இருக்குது. ஆக்சுவலாக இது ஸ்னோ ஃபால் இல்லை, ஸ்னோ ஸ்டார்ம். ஓகேங்களா? ஸ்னோ ஸ்டார்ம். ஆமாம், ஆக்சுவலாக இது ஸ்னோ ஃபால் இல்லை, ஸ்னோ ஸ்டார்ம். ஸோ அப்போ நம்ம ஆரம்பித்த போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தான் ஜாஸ்தி, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே பெரிய பெரிய க்யூப்ஸ் இல்லை, பட் வாட் இஸ் தட், அந்த ஸ்னோவே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய நம்ம ஆரம்பிச்சதை விட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அப்படியே மேலேருந்து யாரோ எனக்கு தெர்மோகால் பால்ஸ் தூக்கி போடுற மாதிரியே இருக்குது. அங்கே கார் வருது, ஸோ நம்ம மூவ் ஆகுறது நல்லது. ஆக்சுவலாக ஸ்னோ கிளியர் ஆகிறதுனா கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போகலாம். ஆக்சுவலாக ரோட்டில் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க, ஸோ அதனால நம்ம அங்கே போகலாம். என்னன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு காக்கா வெளியே இல்லை. நாங்கள் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இதை பார்த்தோன்னே இந்த பிடால வந்து அப்படியே அழகாக பிடிக்குவாங்க. இந்த மாதிரி எங்கே பிடிக்கிறதுக்காக ஃபாலோ தான் பண்ணிட்டு என்ன மேலே ஐஸ் தான் அடிக்கிறாங்க. என்னை வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதான் இப்போ கிளாக் வா அப்படியே வா. இப்போ ஒரு முல்லா டைம் பார். எப்படி இருக்கு? தனியாக தாடியில் தேவையில்லை, இதுவே ஒயிட் ஆகிடும். நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி அப்பப்போ பெஞ்சா நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதாச்சும் நான் சென்னையில் சொன்னேன், அதெல்லாம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் பேராசு தான். பட் இருந்தாலும் சென்னையிலேயும் இந்த மாதிரி பெஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். குட்டீஸ் அங்கே இருக்கிற அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. நாளைக்கு காலையில் இது கண்டிப்பாக ஒரு 4 இன்ச்சாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே ரொம்ப சிவியராக இருக்குது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ டில் 6 AM நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அந்த ஹைட்ஸ் ஆஃப் ஸ்னோ கேமரா இருக்கிறது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே வர்றதான் பூச்சாண்டி, நல்லா பார்த்துக்கோங்க. சன்செட் ஆயிடுச்சு. ஸோ அப்பயுமே நம்ம வந்து பரவாயில்ல, இப்போ இந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கிறதே பெரிய விஷயம். இவ்வளோ ஸ்னோ இருக்கும்போது இப்போ ரொம்பவே சிவியராக இருக்கு. 2 க்ளோஸ் பண்ணிருக்கு, ஆனாலும் வரைச்சிச்சு. ஸோ இட் இஸ் டைம் டு கோ, லைக் இட்ஸ் டைம் டு கோ பேக்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி அடிக்குது. சூப்பரான ஒரு சிக்கன் கிரில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் தெரியுது ஏன் இங்கே கிரில் மஸ்ட் அப்படின்றது. இந்த ஸ்னோ வந்து December 16th அன்னைக்கு நியூ ஜெர்சியில் இருக்கு. அண்ட் எக்ஸாக்டாக இன்னும் 9 days இருக்கு ஃபார் கிறிஸ்மஸ். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்
டைம் ஃபார் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ். ஏன்னா அந்த ஸ்னோமேன்லாம் பண்ணி நல்லா ஜாலியாக கிட்ஸும் விளையாடுவாங்க. என்ன மாதிரி கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதுல ஆச்சரியம். திஸ் இஸ் ரியலி அமேசிங் டு செலிப்ரேட் கிறிஸ்மஸ் லைக் திஸ். இவர் தான் என்னோட கிறிஸ்மஸ் தாத்தா. கேப் போட்டுட்டு இருக்காரு, மாடர்ன் கிறிஸ்மஸ் தாத்தா. காடி ஃபுல்லா ஸ்னோ. நாளைக்கு இதே ஸ்னோ கண்டினியூ ஆச்சு. ஐ மீன் லைக் 7 o'clock வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, 6 or 7 வரைக்கும். அந்த டைமில் நிறைய ஸ்னோ இருந்துச்சுன்னா நான் ஸ்னோ மேன் பண்ணலாம். நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ ப்ராப்ளி வில் ட்ரை. பிரேக்குன்னு ஒரு மூவி இருக்கு, அது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கொஞ்சம் கொடூரமான படம் தான், ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல இருந்தால் எப்படி ஃபீல் ஆகுன்றது இப்போ தான் தெரியுது. நான் வந்து ஒரு 15-20 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கே தாங்க முடியல. அவங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பாங்க ஸ்னோவில். மிஸ்டர் பூர்ணச்சந்திரன் அவர்கள். இப்போ தெரியுதா இந்த இடம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் விளையாடணும். பட் ஆனால் இப்போ பாரு எவ்வளோ ஸ்னோ இல்லை. இப்போ நிறைய விழுந்துருச்சு. அப்போ நாளைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். This is called snow flood. என்னோட லாங்குவேஜ் ஸ்னோ ஃப்ளட். இதை விட ஸ்னோ ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா அப்படியே வச்சு விளையாடுறோம். ஓகே, meet you tomorrow.